இவர்களுக்கு இருந்த சொத்தை எவ்வளவு இருந்தது என்று பேதுருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. ஆனால் அவர்கள் உள்ளே அந்த அனனியா உள்ளே வரும்போது ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஒருவன் வருகிறான், பொய் சொல்லிவிட்டு வருகிறான், ஒண்ணுமே கண்டுவிடவில்லை. நான் இந்த செய்தியை தியானிக்கும் போது அந்த நாட்களிலே தான் இந்த காரியங்கள் நடந்ததா என்று தேடி பார்த்தேன். இந்த காலத்திலும் பரிசுத்தமானவர்களுடைய காரியத்தை நான் கடந்த நாட்களிலே செய்திகளை கேட்டேன். அந்த மனிதன் ஜெபித்துக் கொண்டிருப்பார். எதிரிலே ஒருவன் தனக்கு காணிக்கை கொண்டு வருகிற மனிதனை பார்த்து அவர் இங்கிருந்தே சொல்லுவார், உன் பணத்தை எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்பார். அவன் உண்மையை சொல்லிவிட்டான், அதை வாங்குவார். இல்லாவிட்டால் சொல்லுவார், நீ எவ்வளவு பொய் சொல்லுகிற, உன் பணமும் தான் உன் பொருளும் தான் எடுத்துட்டு போ என்று சொல்லுகிறார். பயங்கர கஷ்டத்துக்குள்ள வறுமைக்குள்ளதான் சர்ச்சை இருக்கும். அன்றைக்கு திருச்சபையில சாப்பிட பைசா இருக்காது. காலையில ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார், ஆண்டவரே இன்றைக்கு ஊழியத்துக்கு இவ்வளவு தேவை இருக்கு, எங்களுக்கு இந்த நாளிலே சாப்பாடு இல்லை அடுத்த நேரத்துக்கு. ஆனா பணம் வரும். அந்த காலத்துல 5000 10,000 எல்லாம் கொண்டு வராங்க. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பணத்தை கொண்டு வர உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு சொல்லுவாரு, உன் பணம் தேவையில்லை. காரணம் என்ன? நீ நேர்மையாய் சம்பாதிக்கவில்லை, நீ அநியாயமாய் சம்பாதித்திருக்கிறாய். அவன் சொல்லும் போது அவர் சொல்லுவார், நீ இப்படி சம்பாதித்தா அந்த தலையெல்லாம் தொங்க போட்ட. காரணம் என்ன? தெரியும் எப்படி சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அந்த தேவ ஊழியனை ஆண்டவர் காட்டிக்கிறார். அப்படிப்பட்ட வரம் நிறைந்த ஊழியர்கள் நாட்டோட ஆண்டவரே இந்த வரத்தை நிரப்பொழுது தருவீர். வருஷமாக கேட்கிறேன், ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் தார். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிற திருச்சபை வளர்ச்சிக்கு காரணமாக பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதம் என்ன? ஒருவன் தவறு செய்துவிட்டு பொய் செய்துவிட்டு உள்ளே வரும்போது அவனை கண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் பேதுருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறது. பேதுரு யாரு? ஒன்றுமில்லாதவன். நம்ம 3ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. எப்படி? பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசனா இயேசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்து நட. பிச்சைக்கார ரோட்ல இருந்து கேட்கிறான், அந்த அலங்கார வாசலில் இருந்து இவன் சொல்லுகிறான், ஒண்ணு என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்ன இருக்கு? இயேசு இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லாத மனிதனுக்கு ஆண்டவர்களுக்கு அதிகாரம் என்ன? எல்லா ஜனங்களையும் ஒன்று போல பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே திருச்சபையிலே அவன் பொய்க்கு அனுமதி கொடுக்கவில்லை. வசனம் சொல்லுகிற அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி நீ செய்து போட்டுவே? முதலாவது அனனியா வருகிறான், அவர் கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்கள்? இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொன்னான். உடனே அவன் கேட்கிறான், அந்த நிலம் விற்பதற்கு முன்பாக உனக்கு சொந்தமாக இருக்கவில்லையா? அது விற்ற பிறகு அந்த பொருள் இடத்தில் இருக்கிறது அல்லவா? ஏன் பொய் சொன்னாய்? ஒரு இதயத்தை சாத்தான் பொய்யினால் நிரப்பினது என்ன என்று வசனம் சொல்லுது. இந்த 4ஆம் வசனத்தை நீ பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லவில்லை, பொய் சொல்வதற்கு கணவனும் மனைவியும் ஒன்றாகி விட்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் பொய் சொல்வதற்கு கணவனும் மனைவியும் ஒன்றாக செயல்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பேதுரு மிக பிரதானமானவன் என்று சொல்வதற்காக ஆண்டவர் அதை செய்யவில்லை. திருச்சபை வளர வேண்டும், எல்லா விதத்திலும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த முதல் வாரம் அந்த திருச்சபைக்கு ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், இந்த வாரம் வாக்குத்தத்தத்தின் வாரம் அல்லவா, ஒரு ஆசீர்வாதத்தின் வாரம் அல்லவா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போதுதான் இது எனக்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பொய் பேசுவதன் வாய் அடைக்கப்படும், பொய் உதடுகளினாலே பொருளை சம்பாதிப்பது சாகரவு விடுகிற ஜீவ சுவாசம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வரும் என்று சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மனிதன் இழந்து போகிறதை காணணும். 10 கட்டளைகளில் மிக பிரதானமாக ஒரு கட்டளை சொல்லப்படுகிறது. எப்படி? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய பொருளை கள்ளத்தால் எடுக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். உள்ளத்தால் உள்ளதும் தீதே, பிறம்பொருளை கள்ளத்தால் கல்வேனல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். உலக மனிதனே சொல்லுகிறான், பிறம்பொருளை கள்ளத்தால் கல்வேனல். எப்படி? உள்ளத்தால் உள்ளதும் தீதே. உள்ளத்துக்குள்ள கூட நினைக்க கூடாதான். எதுக்கு? பிறம்பொருளை பொய்யினாலே சம்பாதிக்க
கவனமாக ஆண்டவர் இருக்கிறார். பேதுருவை கொண்டு ஆண்டவர் செய்வதுதான் திருச்சபை வளர வேண்டும். பொய்யை களைந்து மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்வுகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பொய் பேசுகிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பொய் பேசுகிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்திலே அவர் மேன்மையடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மனித இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும் வசனம் வாசித்தவை மத்தியிலே வசனம் சொல்லுகிறது. எப்படி இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனமும் களவும் பொய்யும் மனிதனுக்குள்ள வரக்கூடிய எல்லா காரியங்களும் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. சாப்பிடுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அவனுக்குள்ளிருந்து வருகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்திருந்த தெரியும், நம்முடைய சமுதாயத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளை நம்ம பார்க்கும்போது அவருடைய பெயரை சொன்னவுடனே சொல்லுவோம், இவரா இருக்கிறவரே தங்கமான மனிதன் என்று சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்தா அவனா மகா பெரிய கவன் வாதவந்த பொய்யை தவிர எதுவும் சொல்ல மாட்டான். இன்னொரு ஆளை பார்த்தா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. இதெல்லாம் நம்மை யார் சொல்வார்? வெளியில் உள்ளவர்கள் பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாசனை வெளியே வீச வேண்டும் என்று சொன்ன முதலாவது நாம் நம்முடைய உள்ளத்திலே எழுத வேண்டிய காரியம் பொய்யின் மேல் சொல்லக்கூடாது. வசனத்தை மைய கொடூரம் அவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை பேதுரு கேட்ட உடனே அனனியா அங்கே விழுந்து செத்தான். இங்கே சாகும் போது வருகிற வசனம் சொல்லுகிறது, வாலிபர்கள் வந்தார்கள், அவனை சேலையில எடுத்துக்கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ரொம்ப கவனமா இருக்கு. பழைய பாட்டு காலத்துல அப்போஸ்தலர் காலத்துல என்ன நடந்தது? மாப்பிள்ளை செத்த போது பொண்டாட்டின்னு சொல்லல. எவ்வளவு துணிகரம் இல்லையா? ஊழியக்காரன் சொல்லுறான், சொல்லாத. இவன் 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். இவனை அடக்கம் பண்ணி விட்டு வருகிறார்கள். ஆலயத்தில் வந்தவுடனே சப்பீரால் வருகிறார். கணவன் இறந்ததே தெரியாது. கணவனை அடக்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இப்பொழுது சப்பீரா வந்து சொல்கிறார். பேதுரு கேட்கிறான், சப்பீராலே நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? இவ்வளவுக்கு தான் விற்றோம். அவளுக்கு செத்து போனாள் என்று வேதம் சொல்லுவது. எதற்காக இவைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்ன திருச்சபை அப்போஸ்தல சபையிலே நடந்த அடையாளங்கள், அப்போஸ்தல சபையிலே நடந்த அற்புதங்கள், அப்போஸ்தலர் மூலமாக செய்யப்பட்ட பணிகள் நிறைவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். திருச்சபை என்று சொல்லுவது பரிசுத்தம் எதற்காக ஊற்றப்பட்டது? திருச்சபை வளர வேண்டும். பாவத்தின் இணைத்தனத்துக்குள்ளே இருளுக்குள்ளே கிடக்கிறவர்கள் இருளை முழுதும் எவைகளையாவது வைத்திருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றினார். அதை திருச்சபையானது பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துத்தான் இந்த செய்தியை கொடுக்கிறார். பொய் ஒரு மனிதனை பாதிப்பது மாத்திரமல்ல, ஏராளமான ஜனங்களை பாதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துகிறார்கள். முடிவென்ன? அந்த வாழ்க்கை முழுவதும் நரகமாக போகிறது. ஒரு பொய் மொத்த குடும்பத்தை பாழ்படுத்தி விடுகிறது. பிள்ளைகளுடைய வாழ்வு முழுவதையும் நாசம் பண்ணி விடுகிறது. யார் தவறு பண்ணினார்கள் என்று சொல்வதற்கு அங்கே இடமில்லாத அளவிலே பொய் அநேக வாழ்வுகளை பாழடித்து போட்டிருக்கிறது. எனவேதானா எந்த வீட்டுல ஒரு திருமணத்திற்காக ஆயத்தமாக குடும்பத்தில் சொல்லுவேன், எதை கொடுப்போம் என்று கொடுக்க உங்களுக்கு முடியுமோ அதை கொடு என்று சொல்லணும். அதை தருவேன் என்று சொல்ல வேண்டும். எது கொடுக்க முடியாதோ அதை கொடுக்க முடியாது என்று சொல்லி தைரியமாக இருக்கணும். அப்பதான் தைரியமாக ஆண்டவர்கள் சொல்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா அதை தாண்டி இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1000 பொய்யை சொல்லி உலகம் இந்த ஜனங்களை இன்றைக்கு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறது. பிரதான ஜனங்கள் இன்றைக்கு இந்த வழக்கு மன்றங்களில் இருக்கிறார்கள். வாதாடு மன்றங்களில் இருக்கிற அநேகரை பார்த்தால் சொல்லுவார்கள், அவன் இவ்வளவு படித்திருக்கிறான் என்று பொய் சொன்னார்கள், அவன் இந்த வேலை செய்கிறான் என்று பொய் சொன்னார்கள், அவன் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறான் என்று பொய் சொன்னார்கள், இவள் இவ்வளவு படித்திருக்கிறான் என்று சொன்னார்கள், என்னை போட்டோவை காட்டி ஏமாற்றி விட்டார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாருமாக சேர்ந்து பொய்யிலே என்னை கட்டி உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி விவாகரத்துக்கு நேராக வருகிறார்.